வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ம். இது பௌத்த மதத்தோட மிக முக்கியமான நூல்கள்ல ஒன்னான தம்மபதம். ஆமா. குறிப்பா ஏக்நாத் ஈஸ்வரனோட மொழிபெயர்ப்பு மற்றும் அதோட அறிமுகத்தை ஆதாரமா வச்சு இந்த நூலோட சாரத்தை அலச போறோம். சரி. நம்ம நோக்கம் சும்மா இந்த புத்தகத்துல இருக்கிற வரிகளை படிக்கிறது மட்டும் இல்ல. அது மட்டும் பத்தாது இல்லையா? ஆமா, அந்த வரிகள் பிறந்த உலகம், அத சொன்ன அந்த மனிதரோட வாழ்க்கை, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம்னு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். கரெக்ட். இந்த நூலை நனவு நிலைக்கான ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு பிராக்டிக்கல் ஃபீல்டு கைடுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, இதை இப்படி ஆரம்பிக்கலாமா? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. வெளியே கடும் குளிர் பனிப்புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பெரிய கதகதப்பான மண்டபத்துக்குள்ள இருக்கீங்க. நல்ல வெளிச்சம், இதமான சூடு. ம். திடீர்னு ஒரு சின்ன சிட்டுக்குருவி அந்த புயல்ல இருந்து தப்பிச்சு ஒரு ஜன்னல் வழியா உள்ளே வருது. ஓகே. உள்ள வந்ததும் அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பார்த்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயுமா பறக்குது. அப்புறம் இன்னொரு ஜன்னல் வழியா மறுபடியும் அந்த இருட்டான குளிரான புயலுக்குள்ளேயே பறந்து போயிடுது. சரி. அது எங்கிருந்து வந்துச்சு, எங்க போச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு அழகான உருவகம். ஆனா இதுக்கும் தம்மபதத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம வாழ்க்கையும் அந்த கதகதப்பான மண்டபம் மாதிரி தான். ஆமா, நமக்கு தெரிஞ்ச நம்ம ஐம்புலன்களால் உணர முடியற இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா இந்த பிறப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் நாமளும். சரியா சொன்னீங்க. ஆனா தம்மபதம் போன்ற நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மண்டபத்துக்கு வெளியவும் ஒரு பெரிய உலகம் இருக்கு. அத ஆராய்ந்து புரிஞ்சுக்கிறது தான் மனித வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். அந்த மண்டபத்துக்கு வெளியே போறதுங்கிறது வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறது மாதிரி இல்லையா? எனக்கும் அந்த கேள்விதான் வந்தது. நல்ல கேள்வி. நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. சொல்லுங்க. வெளியே போறது தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்ல, வாழ்க்கைய முழுமையா ஆள்றதுக்கு. அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற குறுகிய பார்வை இல்லாம முழு பிரபஞ்சத்தோட உண்மையையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓ. இந்த புரிதலுக்கு நாம முதல்ல இந்த சிந்தனைகள் எங்கிருந்து உருவாச்சுன்னு பார்க்கணும். புத்தர் வாழ்ந்த காலத்துக்கு போகணும். சரி, இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க நம்ம புத்தர் வாழ்ந்த காலத்துக்கு போகணும் இல்லையா? அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு வித்தியாசமான உலகமா? வேதங்கள், உபநிடதங்கள்னு ஆழமான தத்துவங்கள் அப்பவே இருந்துச்சு. அப்போ தர்மம், கர்மா, மறுபிறவி மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தானா? ஆமா, அந்த கருத்துக்கள்லாம் மக்களுக்கு புதுசில்ல. புத்தர் புதுசா ஒரு மதத்தையோ புதுசா சில கடவுள்களையோ உருவாக்கல. அப்போ அவர் என்னதான் செஞ்சார்? ஏற்கனவே இருந்த அந்த ஆழமான கருத்துக்களை எடுத்து அதை செம்மைப்படுத்தி சாதாரண மக்களுக்கும் புரியிற மாதிரி, அவங்க அன்றாட வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியற மாதிரி ஒரு தெளிவான பாதைய காட்டினார். அவர் ஒரு புரட்சியாளர் மாதிரி. ஓகே, அந்த புரட்சியாளர் எப்படி உருவானார்? சித்தார்த்தர் ஒரு இளவரசர், அரண்மனையில சொகுசா வாழ்ந்தவர்னு நமக்கு தெரியும். அப்புறம் எப்படி இந்த மாற்றம் வந்தது? அந்த 4 காட்சிகள் கதை தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆமா, அது உண்மையிலேயே நடந்ததா? அது ஒரே நாள்ல நடந்ததா இல்லையாங்கிறது விவாதத்துக்குரியது. ஆனா அதோட உளவியல் தாக்கம் ரொம்ப முக்கியமானது. எப்படி? கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 29 வயசு வரைக்கும் உலகத்துல இருக்கிற எந்த துன்பமுமே தெரியாம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வளர்க்கப்படுறீங்க. திடீர்னு ஒரு நாள் வெளியே வரும்போது வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத உண்மைகளை பாக்குறீங்க. முதல்ல ஒரு வயசான தள்ளாடுற முதியவர், அப்புறம் வலியால துடிக்கிற ஒரு நோயாளி, அடுத்து உயிரற்ற ஒரு உடல். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த 3ம் அவருக்கு என்ன சொல்லிச்சுன்னா, சித்தார்த்தா, நீ எவ்வளோ பெரிய இளவரசனா இருந்தாலும் உனக்கும் முதுமை வரும், நோய் வரும், மரணம் வரும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற உண்மைய முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிச்சு. இதுவே பெரிய அதிர்ச்சி தான். அப்புறம் அந்த 4வது காட்சி. ஒரு துறவி. ஆமா, அந்த துறவியோட முகத்துல ஒரு ஆழமான அமைதிய பாக்குறார். பாகர இவ்வளவு துன்பங்கள் இருந்தும் எப்படி ஒருத்தரால இவ்வளவு அமைதியா இருக்க முடியும்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி பிறக்குது. அந்த அமைதி தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததா? சரியா சொன்னீங்க. துன்பத்திலிருந்து விடுபட ஒரு வழி இருக்குங்கிற நம்பிக்கைய அதுதான் கொடுத்துச்சு. அந்த ஒரு நொடியில அரண்மனை, மனைவி, குழந்தைன்னு எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு அந்த வழியை கண்டுபிடிக்க கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பல வருஷம் கடுமையான தவம் செஞ்சார், உடலை வருத்துக்கிட்டார்.
ஆனா அதுல ஞானம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா பொதுவா தவம் பண்ணனா ஞானம் கிடைக்கும்னு தானே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா. இதுதான் புத்தரோட போதனைகள்ல மிக முக்கியமான ஒரு புள்ளி. அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஞானம்ங்கிறது உடலை தண்டிக்கிறதுல இல்ல. அப்போ எதுல இருக்கு? அதே சமயம் உலக இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிறதுலயும் இல்ல. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கு. அதுதான் இடைப்பட்ட பாதை. The middle path. ஆமா, சோனாங்கிற அவரோட சீடருக்கு இத ஒரு அருமையான ஓமையோட விளக்குவார். அந்த வீணை ஊமைதானே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதேதான். சோனா ஒரு வீணை கலைஞர். அவர் ஆன்மீக பாதையில தன்னை ரொம்பவே வருத்திக்கிட்டார். புத்தர் அவர்கிட்ட கேட்டார், சோனா, நீங்க வீணை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதோட நரம்புகளை ரொம்ப இறுக்கமா கட்டினா என்ன ஆகும்? அது அருந்துடும். ஆமா சுவாமி, அது அருந்துடும், இசை வராதுன்னு சொன்னார் சோனா. சரி, ரொம்ப தளர்வா விட்டா? அப்பவும் இசை வராதுன்னார். ஓகே. புத்தர் சொன்னார், சரியா சொன்னாய். ஆன்மீக பாதையும் அந்த வீணை மாதிரி தான். உடலை அதிகமா வருத்துவதும் தப்பு, உலக இன்பங்கள்ல மூழ்கி போவதும் தப்பு. ரெண்டுக்கும் நடுவுல சரியான சுருதியில சமநிலையோடு இருந்தாதான் ஞானம்ங்கிற இசை பிறக்கும். ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஞானம்ங்கிறது உடலை வருத்துறதுல இல்ல, ஒரு சமநிலையான பாதையில இருக்குங்கிறீங்க. இது பலருக்கும் ஒரு புதிய சிந்தனையா இருக்கும். நிச்சயமா. சரி, அந்த சமநிலையை அடைஞ்ச பிறகு போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் கிடைக்குது, புத்தர் ஆகிறார். புத்தர்னா என்ன அர்த்தம்? விழித்து கொண்டவன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள்? ஆமா, ஞானம் கிடைச்சதும் அவரை பார்த்தவங்க கேட்டாங்க, நீங்க ஒரு கடவுளா? அவர் இல்லன்னார். ஒரு தேவதையா? இல்ல. அப்போ நீங்க யாருன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், நான் விழித்துக் கொண்டேன், ஐ எம் அவேக். வாவ். இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு. அவர் தன்னை ஒரு சூப்பர்மேனாகவோ கடவுளாவோ சொல்லிக்கல. ஒரு சாதாரண மனிதனாதான் பார்த்தார். ஆமா, நான் உங்கள மாதிரி ஒரு மனிதன்தான். ஆனா அறியாமைங்கிற தூக்கத்திலிருந்து நான் விழிச்சுக்கிட்டேன். நீங்களும் முயற்சி செஞ்சா உங்களாலையும் விழிச்சுக்க முடியும்னு சொன்னார். இது மனித ஆற்றல் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த உண்மை, அந்த விழிப்புணர்வு என்ன? அதத்தான் அவரோட மைய போதனையா பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட அணுகுமுறை ஒரு மருத்துவரோட அணுகுமுறை மாதிரின்னு. மிக சரியா சொன்னீங்க. அவர் ஒரு மருத்துவர் மாதிரி தான் செயல்பட்டார். முதல்ல நோய கண்டுபிடிச்சாரு. என்ன நோய்? அதுதான் 4 பேருண்மைகள். முதல் பேருண்மை, வாழ்வில் துன்பம் இருக்கிறது, அதாவது துக்கம். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா? வாழ்வில் துன்பம் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அது ஒரு பெசிமிஸ்டிக் பார்வை மாதிரி தெரியலையா? புத்தர் ஏன் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறார்? நல்ல கேள்வி. நிறைய பேர் இப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா துக்கம்ங்கிற வார்த்தைக்கு வெறும் துன்பம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அப்ப வேற என்ன அர்த்தம்? அது ஒரு ஆழமான சொல். அதுக்கு நிறைவின்மை, திருப்தியின்மை, எதுவுமே நிரந்தரமில்லைங்கிற உணர்வுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அப்புறம் அது பழகிடுது. ஒரு பதவி உயர்வு கிடைக்குது, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கு, அப்புறம் அதுவும் பழகிடுது. இந்த நிரந்தரமற்ற தன்மை தான் துக்கம். ஓகே. ஒரு மருத்துவர்கிட்ட போனா உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொன்னாதானே சிகிச்சைய ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி வாழ்க்கையில இந்த நிறைவின்மை இருக்குன்னு முதல்ல ஒப்புக்கிட்டாதான் அதுக்கான தீர்வை தேட முடியும். இது ஒரு யதார்த்தமான நோயறிதல், எதிர்மறையான தீர்ப்பு இல்ல. ஓகே, இப்போ புரியுது. இது ஒரு டயக்னோசிஸ். சரி, ரெண்டாவது பேருண்மை என்ன? ரெண்டாவது, அந்த துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் சுயநலமான ஆசை அல்லது தீராத தாகம், அதாவது திருஷ்ணை. ஆசைதான் காரணமா? ஆமா, எனக்கு இது வேணும், அது வேணும், நான் இப்படி இருக்கணும்னு நாம பிடிச்சு வச்சுக்கிற ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம். மூன்றாவது பேருண்மை, அந்த துன்பத்தை ஒழிக்க முடியும். எப்படி? அந்த ஆசைகள்ங்கிற நெருப்ப அணைச்சிட்டா துன்பமும் இல்லாம போகும். அந்த நிலைதான் நிர்வாணம். அப்போ நாலாவது பேருண்மை அந்த துன்பத்தை ஒழிக்கிறதுக்கான வழிமுறையா இருக்கணும். சரியா சொன்னீங்க. நாலாவது பேருண்மை, துன்பத்தை ஒழிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழிதான் புகழ்பெற்ற எண் வழிப்பாதை. 8-fold path. இதுல 8 விஷயங்கள் இருக்கு. அது எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது? அத 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். முதல் பிரிவு ஞானம், அதாவது விஸ்டம். அதுல என்ன வரும்? இதுல வர்றது சரியான புரிதல், சரியான நோக்கம். அதாவது வாழ்க்கைய உள்ளது உள்ளபடி பாக்குறது. எதுவுமே நிரந்தரம் இல்ல, எதையும் பிடிச்சு வச்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது. சரி, ரெண்டாவது பிரிவு. ரெண்டாவது பிரிவு நெறிமுறை நடத்தை, எத்திக்கல் கண்டக்ட். இதுல சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை முறை அடங்கும். அதாவது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம வாழ்றது.
ஆமா, உதாரணத்துக்கு சரியான பேச்சுனா என்ன? இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிற காலத்துல இது எவ்ளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத வதந்திகளை பரப்பாம, காயப்படுத்துற மாதிரி பேசாம, உண்மையாவும் அன்பாவும் பேசுறது. ஆமா, இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா இருக்கு. 3வது பிரிவு என்ன? 3வது பிரிவு மன ஒழுக்கம், மென்டல் டிசிப்ளின். இதுல சரியான முயற்சி, சரியான கவனம், சரியான தியானம் வருது. ஓ, இதுதான் மெடிடேஷன் எல்லாம் வர்ற இடமா? ஆமா, இதுதான் மனதை கட்டுப்படுத்தி பயிற்றுவிக்கிறதுக்கான வழிமுறைகள். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ தாவிட்டு இருக்கும். அதை ஒருமுகப்படுத்தி நிகழ்காலத்துல கவனம் செலுத்த பழக்கிறது தான் இந்த பிரிவு. இந்த எல்லா போதனைகளோட மைய கருத்தை தம்மபதத்தோட முதல் வரியே சொல்லுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நமது வாழ்க்கை நமத்தால் வடிவமைக்கப்படுகிறது. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இது கேட்கறதுக்கு சுலபமா இருந்தாலும் இது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா அது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயமாவும் இருக்கு, அதே சமயம் மிகப்பெரிய சுதந்திரத்தையும் கொடுக்குது. எப்படி? ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் கட்டுப்படுத்த முடியும்ன்ற உண்மையே இது சொல்லுது. 2700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த கருத்து இன்னைக்கு நவீன உளவியல்ல காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடின்னு சொல்றோமே, அதோட அடித்தளம். அப்படியா? ஆமா, நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உணர்ச்சிகளையும் செயல்களையும் தீர்மானிக்குதுன்னு சிபிடி சொல்லுது. இதத்தான் புத்தர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். கோவமான எண்ணம் வந்தா உடம்புல என்ன மாற்றம் வருதுன்னு கவனிச்சு பாருங்க. அமைதியான எண்ணம் வந்தா எப்படி உணர்றீங்கன்னு பாருங்க. மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. சரி, இப்ப தம்மபதம் புத்தகத்துக்கே வருவோம். அது நீங்க ஒரு களவழி காட்டின்னு சொன்னீங்க. அது ஏன் அப்படி? அது எப்படி மத்த நூல்கள்ல இருந்து வித்தியாசப்படுது? தம்மபதம் ஒரு தத்துவ நூல் மாதிரி இருக்காது. அதுல பெரிய கதைகளோ சிக்கலான கோட்பாடுகளோ இருக்காது. அது ஒரு கையேடு மாதிரி. A handbook. ஆமா, சின்ன சின்ன கவிதை வடிவலான வரிகள். கோபம், பேராசை, பயம், அன்பு, மனம்னு ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் தொகுக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட மனநிலையில இருக்கும்போது அது சம்பந்தமான பகுதியை எடுத்து படிச்சா அது ஒரு உடனடி வழிகாட்டுதலை கொடுக்கும். அதனாலதான் அது ஒரு ஃபீல்டு கைடு. அதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாமா? உதாரணத்துக்கு மனச பத்தி அது என்ன சொல்லுது? மனச பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு வில்லாளன் வளைந்த அம்பை நேராக்குவது போல ஞானிகள் தங்கள் அலைபாயும் அமைதியற்ற எண்ணங்களை நேராக்குகிறார்கள்னு ஒரு வரி வரும். வாவ்! இன்னொரு இடத்துல கட்டுப்பாடற்ற மனம் ஒரு பெரிய எதிரியை விட அதிக தீங்கை செய்கிறதுன்னு சொல்லும். யோசிச்சு பாருங்க, நமக்கு வெளியிருந்து வர்ற எதிரிகளை விட நமக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடற்ற மனசுதான் நம்மள அதிகமா பாடாய்படுத்துது. இது எவ்வளவு உண்மை? ஆமா, நிஜமே. கர்மா, அதாவது செயலை பத்தி என்ன சொல்லுது? இது வெறும் புண்ணியம் பாவம் கணக்கு மட்டும்தானா? இல்ல, தம்மபதம் கர்மாவை ஒரு ரிவார்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டமா பார்க்கல. அது ஒரு இயற்பியல் விதி மாதிரி. காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது இரும்பில் தோன்றும் துரு அந்த இரும்பையே அழிப்பது போல தீய செயல்கள் அதை செய்பவரையே அழித்து விடும்னு சொல்லும். அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவை நீங்க தான் அனுபவிக்கணும். இது மிரட்டல் இல்ல, இது ஒரு இயற்கை விதி. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி நன்மை செய்ய தீவிரம் காட்டுங்கள், தாமதமாகச் செய்தால் மனம் தீமையில் மகிழ்ச்சி காணும்னு எச்சரிக்குது. ஓமத்தை பத்தின ஒரு வரி இருக்கு, அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. கோபத்தை மென்மையால் வெல்லுங்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமா? என்ன யோசிக்க வச்சது? ஒருத்தர் நம்ம மேல கோபமா கத்தும்போது நாம எப்படி மென்மையா இருக்க முடியும்? அது நம்மள பலவீனமானவங்களா காட்டாதா? இதுதான் புத்தரோட போதனைகள்ல இருக்கிற ஆழம். கோபத்தால ஜெயிச்சத சரித்திரமே இல்ல. அது நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி தான். ஆனா இத விளக்க அங்குலிமால கதைய சொல்லலாம். அங்குலிமாலா ஒரு கொடூரமான கொள்ளையன். 999 பேரை கொன்னு அவங்க விரல மாலையா போட்டிருந்தான். கடவுளே! 1000வது ஆளா புத்தரை கொல்ல போனான். புத்தர் அமைதியா நடந்து போயிட்டே இருந்தார். அங்குலிமாலா எவ்வளவு வேகமா ஓடியும் அவரை பிடிக்க முடியல. நில் துறவியேன்னு கத்துனான். அப்புறம் புத்தர் திரும்பி நின்னு ரொம்ப மென்மையா சொன்னார், நான் நின்று விட்டேன் அங்குலிமாலா, நீதான் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த அமைதியான கருணையான வார்த்தைகள் அங்குலிமாலாவோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவனோட கோபம், வன்மம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அன்னைக்கே அவன் திருந்தி புத்தரோட சீடனா மாறிட்டான். நம்பவே முடியல. இதுதான் கோபத்தை அன்பால் மென்மையால் வெல்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது பலவீனம் இல்ல, இதுதான் உண்மையான பலம். இது ஒரு சக்தி வாய்ந்த கதை.
சரி, தம்மபதத்துல தன்னம்பிக்கை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் தம்மபதத்தோட இன்னொரு சிறப்பு. அது உங்கள வேற யாரையும் சார்ந்து இருக்க சொல்லாது. அப்படியா? ஆமா, உனக்கு நீயே தலைவன், உங்களுக்கு நீங்களே ஒரு விளக்காக இருங்கள்னு சொல்லும். உங்க விடுதலைய வேற எந்த கடவுளோ குருவோ உங்களுக்கு தர முடியாது. அத நீங்க தான் உங்க சொந்த முயற்சியால அடையணும்னு சொல்லுது. கடைசியா கிருஷா கௌதமி மற்றும் கடுகு விதையோட கதை. இது துன்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கதைன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா. கிருஷா கௌதமிங்கிற ஒரு பெண்ணோட ஒரே குழந்தை இறந்துடுது. அந்த துக்கத்துல அவளுக்கு பைத்தியமே புடிச்ச மாதிரி ஆயிடுது. பாவம். இறந்த குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் என் குழந்தைக்கு மருந்து கொடுங்க, உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கேக்குறா. எல்லாரும் அவளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றார், புத்தர்கிட்ட போ, அவர் உனக்கு உதவலான்னு. ம். அவளும் குழந்தைய தூக்கிட்டு புத்தர்கிட்ட ஓடுறா. புத்தர் அவளோட துக்கத்தை பார்த்துட்டு, கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒன்னு செய்யணும். என்னது? ஊருக்குள்ள போய் இதுவரைக்கும் யாரும் சாகாத ஒரு வீட்ல இருந்து ஒரு கையளவு கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்றார். இது ஒரு விசித்திரமான கோரிக்கை. ஆமா, அவளுக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுது. ஒரு கையளவு கடுகு தானே, இதோ கொண்டு வர. ஊருக்குள்ள போறா. வீட்டுக்கு போறா. கடுகு இருக்கு. ஆனா உங்க வீட்ல இதுவரைக்கும் யாரும் இறந்ததில்லையேன்னு கேக்குறா. அங்க யாரோ இறந்திருப்பாங்க. ஆமா, என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? போன வருஷம்தான் எங்க அப்பா இறந்து போனாருன்னு சொல்றாங்க. அவ அடுத்த வீட்டுக்கு போறா. அங்கேயும் கடுகு இருக்கு. ஆனா அங்கேயும் யாரோ ஒருத்தர் இறந்திருக்காங்க. கணவன், மனைவி, மகன், மகள், தாத்தா, பாட்டின்னு அவ போன எந்த வீட்லயும் மரணம் நடக்காம இல்ல. அப்போதான் அவளுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. ஆமா, ஊர் முழுக்க சுத்திட்டு அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்பஷ்டமா புரியுது. மரணம்ங்கிறது தனக்கும் தன் குழந்தைக்கும் மட்டும் வந்த தனிப்பட்ட சோகம் இல்ல. அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. ம். இந்த உண்மையை உணர்ந்ததும் அவளோட சுயநலமான துக்கம் ஒரு உலகளாவிய புரிதலா மாறுது. அவ மனசு அமைதி அடையுது. புத்தர்கிட்ட திரும்பி வந்து, சுவாமி, எனக்கு கடுகு தேவையில்ல, உண்மைய நான் புரிந்து கொண்டேன்னு சொல்றா. இதுதான் துன்பத்தை ஏத்துக்கிறதோட சக்தி. ரொம்ப உருக்கமான கதை. ஆக மொத்தத்துல சொல்லணும்னா தம்மபதம் ஒரு பழைய காலத்து நூல் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது நம்ம மனசை பயிற்றுவிக்கிறதுக்கும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் புறச்சூழ்நிலைகளை சார்ந்து இல்லாம நமக்குள்ளேயே ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு நடைமுறை வழிகாட்டி. சரியா சொன்னீங்க. நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த கதகவப்பான மண்டபத்தை விட்டு வெளியே போறது. வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்ல, வாழ்க்கைய முழுமையா ஆள்றதுக்கு. நாம கூண்டு பறவைகள் கிடையாது. நாம ஆராய்வதற்காக, தேடுவதற்காக, நம்ம மனித ஆற்றலோட எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக பிறந்தவங்க. தம்மபதம் அந்த பயணத்துக்கான ஒரு வரைபடத்தை, ஒரு கையேட்டை கொடுக்குது. அருமை. இந்த உரையாடல் ரொம்ப ஆழமான பல புரிதல்களை கொடுத்துச்சு. இறுதியா நீங்க கேட்கறவங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போலாம். கண்டிப்பா. இந்த நூல் நீங்க உங்க சொந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வழியை காட்டுது. ஆனா பௌத்தத்துல போதிசத்துவர்னு ஒரு கருத்து இருக்கு. அதன்படி அந்த விடுதலைய உச்சக்கட்ட வெளிப்பாடே ஞானம் அடைஞ்ச பிறகும் திரும்பி வந்து இன்னும் துன்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு உதவுறதுதான். ஒரு போதிசத்துவர் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி உயிரினம் விடுதலை அடையும் வரைக்கும் தன்னோட இறுதி நிர்வாணத்துக்குள்ள நுழைய மாட்டேன்னு சபதம் செய்வாராம். ஆமா. உண்மையான விடுதலைனா என்னங்கறத பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? சிந்திச்சு பாருங்க.